கேக்குது மேம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th மேக்ஸ்ல நம்ம மென்சுரேஷன் 7.1 எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முக்கோணத்தின் பரப்பளவும் நாற்கரத்தின் பரப்பளவும் கண்டறிவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஹெரான்ஸ் ஃபார்முலானா என்னன்னு பார்த்தோம். ஸோ முக்கோணத்தின் பரப்பளவில் 7.1 எக்ஸசைஸ்ல ஒரு 2 சம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், ஓகேவா? ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கான லெசன் உள்ள என்னென்ன பார்க்க போறோம், 7.1 எக்ஸசைஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு மாடுடைய வாழை காளையுடைய வாழை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஸோ இதோடைய கதையை சொல்லிட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ஒரு அழகான ஒரு பையன் இருந்தான் ஒரு ஊர்ல. அவனுக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருந்தாரு. அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்ப போய் அந்த விவசாயி கிட்ட அந்த பையன் என்ன பண்றான், எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ அவர் அந்த விவசாயி என்ன சொல்றாரு, நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா நான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நான் 3 காளை மாடு வளர்த்துறேன், அதை ஒவ்வொன்னையா அவுத்து விடுவேன். அதுல நீ காளை மாடையெல்லாம் அடக்க வேண்டாம், ஏதோ ஒரு மாடோட வாலை மட்டும் பிடிச்சா போதும், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவர் மாடெல்லாம் அடக்க சொல்லல, ஜஸ்ட் மாட்டோட வாலை மட்டும் தொட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு, அது பண்ணாலே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேங்கிறாரு, இது ஒரு பெரிய சவாலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து ஒரு ஒரு தாட் வந்து இருக்கு. சோ அந்த தாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த விவசாயி என்ன பண்றாரு, 3 மாடுல ஃபர்ஸ்ட் ஒரு மாடை அவுத்து விடுறாரு. அது பயங்கர பலசாலியா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா வருது. இப்ப இவன் என்ன பண்றான், சரி இது ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, இதை விட்டுருவோம், நமக்கு 2வது 3வது ஆப்ஷன் இருக்கே, அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடு வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்ட்டு இவன் கொஞ்சம் அசால்ட்டா தள்ளி போய் நின்னுடுறான். அது போய் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 2வது மாடு வருது. 2வது மாடு வரும்போது என்ன பண்றான், அது ஃபர்ஸ்ட் வந்ததை விட பயங்கரமா வந்து கொடூரமா ரொம்ப ஆக்ரோஷமா வந்தது. அப்ப இவன் வந்து ஐயோ இது அதை விட ஆக்ரோஷமா இருக்கு, இது நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சேஃபான பிளேஸ பார்த்து ஓடி போயிடுறான். 3வதும் இருக்குல்ல வாய்ப்பு, பாத்துக்கலாம், நம்ம வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். இது 2 இன்சிடென்ட் போச்சா, விவசாயி இவனை நோட் பண்ணிட்டே இருக்காரு. 3வது மாடையும் அவுத்து விடுறாரு. 3வது மாடு வந்து எலும்பும் தோலுமா நலிஞ்சு போய் மெலிஞ்சு போய் ரொம்ப பாவமா பரிதாபமா, அதாவது இவன் போய் அடிச்சா கூட அது ஓடாது, அந்த அளவுக்கு ஒரு பரிதாப நிலையா வெளில வருது. இவன் வந்து ஒரே குஷி ஆயிட்டான், ஓகே ரைட்டு நமக்கு வந்து நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் 2 மாடை நம்ம விட்டது வந்து நல்லதுக்கு தான், இது வந்து ஈஸியா நம்ம போய் இதோட வாழை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் வாழை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டான். பார்த்தா அந்த மாடுக்கு வாழே இல்லை, வாழை கட் பண்ணி வச்சிருக்காங்க, வாழே இல்ல. இவர் அதை பார்த்துட்டு விவசாயி வந்து சிரிக்கிறாரு. உனக்கு வாழ்க்கையில வாய் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை வரும், இருமுறை வரும், 3 முறை வரும்னு நீ வர வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டே இருந்த அப்படின்னா உனக்கு வாய்ப்பு என்பது வராமல் போய்விடும். சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிடைக்கக்கூடிய நேரத்துல எப்ப எந்த சந்தர்ப்பத்துல என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு போனோம்னா வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடும், வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அது மாதிரிதான் நமக்கு இப்ப படிக்கிற டைம்ல படிக்கிற ஏஜ்ல படிக்காம விட்டுட்டு, இந்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட், இங்க நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இங்க நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மென்சுரேஷன் படிக்கிறதுக்கு நம்ம மண்டையை உடைச்சுக்கணும். இங்க பேசிக்ல வந்து சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னா
நமக்கு ரொம்ப வந்து அடுத்த வருஷம் ஈஸியா இருக்கும். 10th மேக்ஸ்ல 9th மேக்ஸ்ல சென்டம் வாங்கிட்டா 10th மேக்ஸ்ல சென்டம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 9th விட 10th மேக்ஸ் ஈஸியா இருக்கும் இன்னும். பட் இங்க வந்து எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் அவ்வளோ கான்செப்டும் இங்க தெளிவா இருந்ததுன்னா, இதோடைய அப்படியே கன்டினியூட்டி தான் 10த்துக்கு வருது. இங்க இருக்கிற சம்ஸ விட அங்க இருக்கிற சம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா அங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிஷன் இங்க வந்து நீங்க பர்ஃபெக்ட்டா படிச்சிருக்கணும். ஸோ வாய்ப்பு வரும்போது நம்ம படிக்காம விட்டுட்டு 9th தானே எப்படியும் ஆல் பாஸ் ஆயிடலாம். அடுத்த தடவ அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னா, அடுத்த வருஷம் போய் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நான் வேற யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ வாய்ப்பு வரும்போது தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம்னு அவ்வளோ மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, கடைசியில வந்து வாலே இல்லாத மாடு வந்து இருந்த வாய்ப்பும் போச்சுடா அப்படிங்கிற மாரி ஆச்சா? அந்த மாதிரி கதை நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம லெசன் உள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம லெசன்ல என்ன பார்க்குறோம்? ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து நாற்கரத்துக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சிமுலேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த சிமுலேஷன்ல வந்து பாதி போர்ஷன் முக்கோணத்துக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நாற்கரத்துக்கும் 2 முக்கோணம் இருக்கும் அதுல. சிமுலேஷனையும் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி that s is equal to a plus b plus c divided by 2. அந்த a அந்த small a b c தான் இதனுடைய மதிப்பு. சோ இது ஒரு முக்கோணமாகவும் இது நாற்கரத்தை 2 முக்கோணங்களாக பிரித்து அதனுடைய அளவை நம்ம வந்து ஃபார்முலால கொண்டு வரதுக்கு பேர் தான் ஹெரான்ஸ் ஃபார்முலா மூலமா நாற்கரத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ட்ரையாங்கிள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இங்க கீழே வந்து டி வச்சுக்கோங்க. ஏபிசிடி. சோ ட்ரையாங்கிள் ஏபிசி உடைய ஏரியா பிளஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி உடைய ஏரியா ரெண்டு ஏரியாவையும் செப்பரேட்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் வந்து போட முடியும். நாற்கரத்தின் பரப்பு. ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையாது. இந்த மேல் பக்க முக்கோணம் மற்றும் கீழ்ப்பக்க முக்கோணம் அடிப்பக்க முக்கோணம் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஒரு நாற்கரத்தை 2 முக்கோணத்தின் பாகங்களாக பிரித்து அதற்கு பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம்மர் கோட் அந்த ஆன்சர் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் எடுத்துட்டு வரதுக்கு பேர் தான் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இது இல்லாம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா அதே சிமுலேஷன் தான் இன்னைக்கு வந்து குவாட்ரிலேட்டருக்கும். இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம் நம்ம. இப்ப வந்து கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்கணும். நான் கொஸ்டின் உங்களுக்கு காட்டிடுறேன். The perimeter of a triangular plot is 600 meter. If the sides are in the ratio of 5:12:13, then find the area of the plot. Okay. சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சைட்ஸ் வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 5:12:13 அப்படின்னு சொல்லிட்டு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிமீட்டர் பிளஸ் இந்த சைட்ஸ் 5:12:13 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவை எடுத்துட்டு தான் சம் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். பாருங்க. டவுட் கேளுங்க. கையோட கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா?
5 is to 12 is to 13. Okay. இந்த ரேஷியோவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ சைட்ஸ் என்ன வரும்? சைட்ஸ் ஆர் 5x, 12x and 13x. Okay. So perimeter of the triangle plot is equal to sum of all the sides. அது நமக்கு தெரியும் இல்லையா? இது in general perimeter of a triangular plot is equal to sum of all sides. Sum of all sides. That is equal to 5x plus 12x plus 13x, which is totally 30x. இத மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 30x. So 30x is equal to 600 meter. அதுதான் பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 30x is equal to 600. ஏன்னா இதெல்லாம் கொடுத்ததுதான் கிவன் தான் எழுதியிருக்கேன் நான். வேற ஒன்றும் புதுசாலாம் எழுதல. 30x is equal to 600 meter அப்படின்னா x is equal to 600 divided by 30, that is 20 meter. ஓகேவா? இப்போ x உடைய வேல்யூ ஆனது 20 மீட்டர்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ சைட்ஸ்ல ஒவ்வொன்னா x ன்னு எடுத்திருக்கோமா? 5x இருக்கிற இடத்துல 5 into 20, 5 into 2 10, 100 மீட்டர். அடுத்தது வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்? 12 12x, that is 12 into 20, 12 2 24, 240 மீட்டர். and 13x, which is 13 into 20, 13 2 26, 260 மீட்டர். ஓகேவா? இப்போ நமக்கு sides 100, 240 and 260 கிடைச்சிருச்சா? இப்போ ஏரியா ஆஃப் a triangular field என்னன்னு ஃபார்முலா தெரியுமா? ஏரியா ஆஃப் a triangular field, field is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. That s is equal to a plus b plus c, where s is equal to a plus b plus c divided by 2. ஓகேவா? சோ இப்போ நீங்க s கால்குலேட் பண்ணணுமா? போட கொஞ்சம் காப்பி பண்ணுங்க. s is equal to a என்ன? 100, 240, 260 divided by 2. 400, 500, 600. 600 by 2, that is 600 divided by 2, that is 300 meter. S is equal to 300 meter. இப்போ ஏரியா ஃபார்முலால நம்ம வந்து இந்த ஃபார்முலால s minus a, s minus b, s minus c சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இத ரெடி பண்ணிடலாமா? நூறு, 240, 260 இல்லையா? ஏரியா is equal to square root of s வந்து 300, 300 minus 100, 300 minus 240, 300 minus 260. That is square root of 300 into 200 into 60 into 40. Okay. இப்போ ஈஸி வே சொல்லித்தரேன். 3 6. ஓகேவா? இங்க 2 சைஃபர், இங்க 2 சைஃபர், 4 சைஃபர் எடுத்து போட்டுக்கோங்க. 60,000. 6 4 24. இந்த 2 சைஃபரையும் தூக்கி போட்டுக்கோங்க. 2400. இப்போ 24 into 6 144. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 144. இங்க 4 சைஃபர் இருக்கு, இங்க 2 சைஃபர் இருக்கு. டோட்டலா 6 சைஃபர். ஓகே, அதையும் போட்டுக்கோங்க.
இப்போ 144 உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும் போது 12 தெரியும். 12 12 144. சோ 12 வெளில எடுத்துருங்க. இங்க மொத்தம் எவ்வளவு சைஃபர் இருக்கு? 6 சைஃபர் இருக்கு. ரூட்ல இருந்து வெளில எடுக்கும் போது 3 சைஃபர். அப்ப 12,000 ஸ்கொயர் மீட்டர் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபீல்டு. முக்கோண வடிவ வயலின் பரப்பளவு 12,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஜீரோஸ் அப்படியே தூக்கி பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல எவ்வளவு ஜீரோ, இந்த நம்பருக்கு பக்கத்துல அப்படியே போட்டுருங்க. இதே மாதிரி ஜீரோஸ் வெளில எடுக்கும் போது இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியுமாங்கிறது பாருங்க. தெரியும், சோ எடுத்து போடுங்க. அப்ப 6 ஜீரோ இருக்கா, வெளில வரும்போது பாதியா மாறிடும். 6ல பாதி 3, 4 இருக்கா, 4ல பாதி 2 அப்படி மாறிடும். ஓகேவா? சோ இப்படி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஈஸியா வெளில எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Find the area of an equilateral triangle whose perimeter is 180 centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 4வது கேள்வி. Find the area of an equilateral triangle whose perimeter is 180 meter. Question number 4. So given என்ன கொடுத்திருக்காங்க? Perimeter of an equilateral triangle equal to 180 centimeter. ஓகேவா? இது given. சோ நம்ம ஒன் சைடு இதுல கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஒன் சைடு ஏதோ ஒரு பக்கம் கண்டுபிடிக்க முடியும். ஒன் சைடு ஏன்னு வச்சுக்கோங்க. That is 180 divided by 3. Equilateral triangleங்கிறதுனாலதான் divided by 3 போட்டேன். சமபக்க முக்கோணம். ஓகேவா? சோ அப்போ 3 பக்கங்களும் சமம். அப்ப ஏதாவது ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சா மத்த பக்கங்கள் கிடைச்சிடுமா? சோ ஒன் சைட் that is 3 6 3 18 60 சென்டிமீட்டர். சோ அப்ப ஏரியா ஆஃப் த ஏரியா ஆஃப் an equilateral triangle உடைய ஃபார்முலா என்ன? யாருக்காவது தெரியும்னா சொல்லலாம். Area of an equilateral triangle is equal to root 3 by 4 a squared square units. Root 3 by 4 into 60 into 60. Okay. 4 4 15 4 60 இல்லையா? So 15 6 90 900 900 into root 3 meter squared. மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப இதுக்கு வந்து வேல்யூவை ரூட் 3 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.732 அப்படின்னு சொல்லிட்டு. சோ போட்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அலகுகள் மறக்க கூடாது. யூனிட்ஸ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 மார்க் அதுக்கு கட் பண்ணிடுவாங்கப்பா. 5வது கணக்கு பார்க்கலாமா? Question number 5 ஷேர் பண்றேன். Question number 5 and 6 ரெண்டுமே சேர்த்து பார்த்துடலாம் questions. An advertisement board is in the form of an isosceles triangle with perimeter 36 meter and each of the equal sides are 13 meter. Find the cost of painting it at 17.5 rupees per square meter. ஓகேவா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள், இரு சம பக்க முக்கோணம். 2 சைட்ஸ் வந்து சமமா இருக்கு. சோ அப்போ உங்களுக்கு அந்த ட்ரையாங்குலர் போர்டுக்கு வந்து என்ன ஏரியா வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணும். சோ 1 மீட்டருக்கு 17 ரூபாய் அப்படின்னா 60 மீட்டருக்கு எவ்வளவு வருது, 80 மீட்டருக்கு எவ்வளவு வருது, 100 மீட்டருக்கு எவ்வளவு வருது, ஏரியா வந்து எவ்வளவு வருதோ அது இன்டூ அந்த 17.50 கால்குலேட் பண்ணணும்.
சோ அடுத்தது வந்து ஆறாவது கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல அன்ஷேடட் ரீஜனுக்கு வந்து ஏரியா கேட்டிருக்காங்க. அந்த ஷேடா இருக்கிறது ரீஜன் பாருங்களேன். செங்கோண முக்கோணமா இருக்கா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு பித்தாகரஸ் தேற்றத்தின்படி மூணாவது பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3 சைட்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெரான்ஸ் ஃபார்முலாலேயே போட்டு அன்ஷேடட் ரீஜனோட ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ 5வது கணக்கும் 6வது கணக்கும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க இல்லையா? கொஸ்டின் நம்பர் 5. இதுவும் இதுவும் சமம். என்ன கொடுத்திருக்காங்க? 13. ஓகேவா? சோ உயரம் வந்து தெரியாது. ஹெச் போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்றோங்கிறது எழுதும். பெரிமீட்டர் ஆஃப் an sorry isosceles triangle equal to 36 meter. Equal sides are 13 meter னு கொடுத்திருக்காங்க. Therefore 13 plus 13 plus x is equal to 36. ஏன் மேம் இங்க x போட்டிருக்கீங்க? எனக்கு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்ல 2 சைடு கிடைச்சாச்சு. மூணாவது சைடு தான் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு இப்ப தேவை. அப்போ x is equal to 36 minus 26, that is x is equal to 10. இப்போ xும் கிடைச்சாச்சு. x is equal to 10 மீட்டர் அப்படின்னு கிடைச்சாச்சு. சோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா x is equal to 10. இங்க 5 இங்க 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவா? சோ இப்போ ஹைட் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஹைட்டும் ஹெச்சும் பியும் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி இல்லையா? சோ அப்போ இங்க வந்து இது ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல வந்து கர்ணப்பக்கம் ஹைபோட்டன்யூஸ் இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஆப்போசிட் சைடு கிடையாது. அப்போ ஹைபோட்டன்யூஸ் மைனஸ் அட்ஜசன்ட் சைடு போட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு கிடைச்சிடும் காமன். அப்புறம் நீங்க வந்து ஹாஃப் பிஹெச் ஃபார்முலாலயா போட்டு உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். புரியுங்க? இப்ப என்ன பண்ணோம்னா ஹெச் தெரியணுமா? let the ஏன்னா பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்பதான் 5 அப்படின்னு. let the height be h and base be b. ஓகேவா? so h is equal to square root of 13 squared minus 5 squared, that is 169 minus 25, which is equal to square root of 144. Therefore h is equal to 12 meter. 12 meter. Area of the triangle board. Area of the triangle board is equal to half into b into h. So half into 10 into 12. 5 12 5 60. So area of the triangular board வந்து 60 meter square. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர்டு பெயிண்ட் பண்றதுக்கு 17 ரூபா 50 பைசா. அப்ப 60 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 60 இன்டூ 17 50. அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 meter squared is equal to rupees 17.50. Therefore, cost of painting 60 meter squared. Cost of painting 60 meter squared is equal to
rupees 17.50 into 60, that is rupees 1050, 1050. ஓகேவா? சோ மேம் இங்க ருபீஸ் போட்டிருக்கீங்க, இங்க மீட்டர் ஸ்கொயர் போட வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க எடுக்கும் போதே 60 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு எடுத்திருக்கோம். பட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ருபீஸ்ல தான் வேணும், மீட்டர் ஸ்கொயர்ல வேண்டாம். சோ அப்போ என்ன நமக்கு கால்குலேட் பண்றோம், எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எது கொண்டு வர போறோமோ அதனுடைய யூனிட், அதனுடைய அலகு தான் நம்ம இங்க போடணும். சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. அந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா? அது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். ஷேடட் ரீஜனை புக்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க. சோ ஆறாவது கணக்கு நம்ம இது செங்கோண முக்கோணமா இருக்கிறதுனாலதான் பை பித்தாகரஸ் தியரம் எடுக்கிறோம். ஓகேவா? AB squared is equal to AD squared plus DB squared, which is AD என்ன 12, 12 squared, DB என்ன 16, 16 squared, which is equal to 12 squared 144, 16 squared 256, which is 400. 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். AB is equal to 20 சென்டிமீட்டர். கிடைச்சிடுதா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி 34, 42, 20. ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. Therefore, area of triangle ABC is equal to square root of S into S minus A into S minus B into S minus C square units S is equal to 34 plus 20 plus 42 divided by 2. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 96 divided by 2, that is S is equal to 48 சென்டிமீட்டர். இப்ப இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 minus 34, 48 minus 20, 48 minus 42. ஓகேவா? சோ 48, 48ல 34 போனா 14, 48ல 20 போனா 28, 48ல 42 போனா 6. சரியா? சோ இப்போ 48 இதெல்லாத்தையும் பெரிய நம்பரா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணாதீங்க. 48 ரெண்டாம் வாய்ப்பாடுல எழுதிங்கன்னா 24, ரெண்டாம் வாய்ப்பாடுல எழுதிங்கன்னா 12, அகைன் 2ல போட்டா 6, அகைன் 2ல போட்டா 3, 3ல போட்டா 1 இல்லையா? சோ 48 எப்படி எழுதுறீங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 3. 14 7 into 2 தான் எழுத முடியும், வேற ஆப்ஷன் இல்ல. 7 into 2, 7 2 14. 28 7 4 28. அதை எப்படி எழுதலாம்னா 7 into 2 into 2ன்னு எழுதிடலாம். ஓகே, 7 2 14, 14 2 28. இத 3 2 6 அப்படின்னு எழுதிடலாம். 6. ஓகேவா?
சோ 48 மட்டும் தான் கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தது, அதனால போட்டேன். இப்போ மொத்தமா இதுல எவ்வளவு ரெண்டு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8 2ல 4 2 வெளில எடுத்துருங்க. அப்புறம் எவ்வளவு 3 இருக்கு? 2 3 இருக்கு, ஒரு 3, 2 7 இருக்கு, ஒரு 7. ஓகே. 2 2 4 2 2 4 20 சாரி 21. 4 4 16. 16 இன்டு 21. 336. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 336. ஓகேவா? 4 இன்டூ 4 16 இன்டூ 21. 16 இன்டூ 21 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 336 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் வந்து இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது அந்த மொத்தமா இருக்கிற ஏரியா. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி அந்த குட்டியா இருக்கு இல்லையா, ஷேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன் கிடைக்கும். சோ நான் இப்ப அதோடைய ஹிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 336 தான். இப்போ அந்த உள்ளுக்குள்ள இருந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து half BH ஃபார்முலால போடணும். half into 12 into 16 உள்ளுக்குள்ள இருந்தது 12 into 16. 2 2 6 2 12 16 6 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன் REGION. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. பெரிய ட்ரையாங்கிள் இருந்து குட்டி ட்ரையாங்கிள கழிக்கிறீங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே. சோ அப்போ 336 கூட்டல் சாரி கழித்தல் 96 போட்டீங்கன்னா 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். இதுதான் உங்களுடைய அன்ஷேடட் ரீஜன். அதாவது இப்படி ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த பக்கம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 20ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 42 34 இது 12 இது 16. சோ ஃபர்ஸ்ட் பெரிய ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா. இப்போ நீங்க எனக்கு டவுட் கேட்டிருக்கீங்க, மேடம் நீங்க வந்து ஃபோர்த் சம் வந்து ஐசாஸ்ல வேற ஒரு ஃபார்முலால போட்டிருக்கீங்க, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், இது வந்து வேற ஃபார்முலால போட்டிருக்கீங்க. நமக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா எங்க யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே நீங்க ஹெரான்ஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்து நுழைக்கணுங்கிறது நாட் நெசசரி. நீங்க ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா இருசமபக்க முக்கோணத்துக்கு ஆர்பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணும். ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு மட்டும்தான், பக்கங்கள் சமமில்லை அப்படின்னு யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் நீங்க வந்து ஹைட் இல்லாத இதுக்குதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ இதுக்கு நீங்க அவுட்டர் இதுக்கு வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. இங்க வந்து உங்களுக்கு வந்து செங்கோண முக்கோணம். ஓகேவா? சோ அதுக்கு நீங்க ஹாஃப் பிஹெச்ல போட்டு அந்த பெரிய முக்கோணத்தினுடைய ஏரியால இருந்து இந்த சின்ன முக்கோணத்தினுடைய ஏரியாவை கழிச்சீங்கன்னா இது ஷேடட், இந்த அன்ஷேடோடைய வேல்யூ கிடைச்சிடும். சோ உங்களுடைய டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.